இல்ல நண்பா, வார்த்தையை சொல்லி சொல்லி தானே என்ன கட்டிப்போம். என்ன நண்பா இப்படி பேசிட்ட? எல்லாம் நீ உருவாக்க நல்லா தான் இருக்கு. எது மாதிரி ஸ்டோரினா குடும்பம் தான். இன்ட்ரெஸ்டிங்காக போதா? நல்லா இருக்குங்க. ஒன் டைம் வாட்சபிள் தான். இது ஒரு காமெடி மூவி மாதிரி இருக்கும். ஒரு மெசேஜ் ஸ்டோரி தான். ட்ரக் அடிக்ட்டை பற்றி சொல்கிறது. இந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா ஃபேமிலியாக வருவாங்க. ஒரு டைம் தான். காமெடி சேனல் காமெடி எதுவுமே இல்லை. படம் காமெடி தான் நல்லா இருந்துச்சுன்னா படம் எப்படி இருந்துச்சு? பார்க்கலாம். நல்லா இருக்கும். படம் எப்படி இருந்துச்சு? படம் தான் எது மாதிரி காமெடியானா பரவாயில்ல. பரிமளான்கோ மூவி பார்த்துட்டு வந்திருக்கேன். அந்த படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இப்போ பேச போகிறோம். அந்த படத்தோட ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் பாண்டியராஜ் அவர்களும் நினைக்கிறேன். பசங்க ப்ரொடக்ஷன் போட்டிருக்காரு. அப்புறம் லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. படத்தோட டேரக்டர் வந்து பாண்டியராஜ். படத்தில் யார் நடிச்சிருப்பாங்க அப்படின்றது ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஊர்வஷி ப்ளஸ் ஜெயராம் அவருடைய காம்பினேஷனில் பஞ்சதந்திரத்தில் ஒரு சீன் ஒன்று வரும். ஏன் ஷீ வாய மூடு அப்படின்ற மாதிரி ஜெயராம் அவர்கள் ஒரு காமெடி அடிச்சிருப்பாரு. அதேமாதிரி ஊர்வஷி அவர்களும் எவடி அவ அப்படின்ற மாதிரி. அது நான் ஏன் சொல்கிறேன், எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி சேட்டைகள்லாம் இந்த படத்தில் வந்து அப்படின்றது இருக்கும். ரொம்ப சீரியஸாக அவங்களுக்குள்ள மிடில் கிளாஸ்னாலே ஒரு சண்டை சச்சரவு அந்த மாதிரி சீன்ஸ்லாம் வந்து காமிப்பாங்க. அந்த மாதிரின்றது இருக்கும். அதையும் ஒரு காமெடி டோன் அப்படின்றத எடுத்திருப்பாங்க. நல்லா சூப்பராக நல்லா இருக்குங்க. நல்லா எது மாதிரி ஸ்டோரினா இல்லை ஒரே நிமிஷம் தான். நல்லா ஸ்டோரி நல்லா காமெடி நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. பரிமளாவுக்கும் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. ஏன்னா நம்ம மெரினா அந்த மாதிரிலாம் ஒரு ஜாலியான படத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு பாப்பநாசன் சைடில் வந்து பாப்பநாசன் வந்து ஸ்கூப் பண்ணி வச்சுக்கிறாங்க. அது படம் பார்க்குறப்ப நல்லாவே தெரியுது. ஆனால் செகண்ட் ஹாஃபுக்கு மேலே ஒரு அந்த ட்ரக் டீலிங்கு அந்த இதெல்லாம் பற்றி தெளிவாக சொல்லியிருக்காங்க. போதை வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த இப்போ இருக்கிற இளைஞரை வந்து அழிச்சிட்டு இருக்குதுன்னு காட்டுற மாதிரிலாம் காட்டுறாங்க. ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. அது அந்த சில போர்ஷன்ஸ்லாம் வந்து பார்க்குறப்ப நல்லா இருக்குது. ஆனால் ஓவராலாக படமாக பார்க்குறப்ப நிறைய இடத்துல வீக்காக தான் இருக்குது. அதுதான் பார்க்குறப்ப இவ்வளோ பெரிய டேரக்டர் இவ்வளோ தான் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அது கொஞ்சம் பார்க்குறப்ப வருத்தமாக தான் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு நம்ம ஜெயராமன், ஊர்வசி, மியூசிக் யாருன்னு கேட்க போறீங்களா? ஜெயராமன், ஊர்வசி மற்றும் பலர் எல்லாருமே ரொம்ப ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. முக்கியமாக மிஸ்கின் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து அந்த கிளைமேக்ஸுக்கு ப்ரீ கிளைமேக்ஸ் வரையுமே அவர் வந்து இந்த ஒரு கேஸை வந்து பெருசாகவே கவனிக்காத மாதிரி தான் இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருப்பாங்க. அதை வந்து கண்டுபிடிச்சதுன்னா ஜெயராமனாக தான் இருக்கும். இந்த படத்துடைய ஒன்லைன் கதை என்னென்னா, அப்பா அம்மா அப்புறம் அவங்களுக்கு 2 பொண்ணு, குடும்பத்துக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனை அப்படின்றது வரும். அதுக்கப்புறம் ஒரு கொலை அப்படின்றது வந்து விடும். அந்த கொலையை வந்து யார் பண்ணா, இந்த குடும்பத்துக்குள்ளே அந்த கொலையை வந்து பண்ணாங்களா, இல்லை குடும்பத்து வெளியில் யாராவது அந்த கொலை பண்ணாங்களா அப்படின்றதான் இந்த கதை. இந்த கதையை நீங்கள் நான் சொல்லும்போது உங்களுக்கே தோணும், இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, கேட்ட மாதிரி இருக்குது அப்படின்றது. ஆப்வியஸ்லி சொல்லணும்னா, தமிழில் வந்த பாபநாசம், அப்புறம் அதோட ஒரிஜினல் வெர்ஷன் மலையாளத்தில் வந்த திருஷ்யம். இதை வந்து திருஷ்யம் பார்ட் 4ன்னு வச்சுக்கலாம், இல்லை பாபநாசம் பார்ட் 2 அப்படின்ற மாதிரி கூட வச்சுக்கலாம். பட் அதே மூவியை ஒரு டார்க் காமெடி மெட்டீரியலில் எப்படி எடுத்திருப்பாங்களோ, ஒரு நெல்சன் மைண்ட் செட்டில் எப்படி எடுத்திருப்பாங்களோ அந்த மாதிரி தான் பாண்டியராஜ் அவர்கள் புதுசாக ஒரு அட்டெம்ப்ட் அப்படின்றது பண்ணியிருக்காரு. புதுசாக அட்டெம்ப்ட்னு ஒன்று பண்ணும்போது அதில் வந்து ஒரு சக்ஸஸ் அப்படின்றது வரும், இல்லை ஃபெயிலியர் அப்படின்றது வரும், இல்லைனா ஒரு ஆவரேஜ் அப்படின்றது வரும். இந்த படம் அப்படின்றது ஒரு ஆவரேஜுக்கு ஒரு ப்ளஸ் ஒரு 2-3 பாயிண்ட் அதிகமாக கொடுக்கலாம். காரணம் ஏன்னா இதில் ஏற்கனவே நம்ம வந்து பார்த்த ஸ்டோரி மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து சில பேருக்கு சலிப்பு தட்டலாம், இல்லை லேக் அடிக்கலாம், இல்லை ஆவரேஜ் மாதிரி கூட வந்து சொல்லலாம். படம் நல்லா இருக்கும். குடும்பம் நல்லா இருக்கு. காமெடியெலாம் நல்லா இருக்குது. இந்த காமெடி நல்லா இருக்கு. ஆவரேஜ் மூவி தான். ஃபேமிலி மூவி தான். ஆனால் ஆவரேஜாக தான் இருக்குது. ரொம்ப ஃபன்னாக அப்படிலாம் இல்லை. ஒரு க்ரைம் ஸ்டோரி மாதிரி தான் கொண்டு போகிறாங்க. ஆனால் அந்தளவுக்கு இல்லை. ஒரு காமெடி மூவி மாதிரி அப்படி அந்த ட்ராக்கில் போயிட்டு ஒரு மெசேஜ் ஸ்டோரி மாதிரி ஆயிடுச்சு. ஜெயராம், ஊர்வஷி அவங்களோட காம்பினேஷன் வந்து நல்லா இருக்குது. அவங்களுக்கு 2 பேர் பொண்ணாக நடிச்சிருப்பாங்க. அவங்க கொஞ்சம் சின்ன சின்ன சேட்டை பண்ணுறாங்க. காமெடினா தனியாக ஒவ்வொரு சீனு அந்த மாதிரி காமெடியாலாம் இல்லை. பேசுகிற டைலாக் அப்படியே அவங்களோட குணாதிசயம் வந்து அந்த கேரக்டரு அப்படி இருக்குங்கிற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. பேசுகிற டைலாக்ல அப்படியே காமெடியாக இருக்கிற மாதிரி ஒரு 2-3 இடத்துல நான் சிரிக்கிற மாதிரி தான் இருக்குது. நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாம். பார்க்கலாம். ஜெயராமன்லாம் எப்படி நடிச்சிருக்காங்க? ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. ரொம்ப நல்லாவே கிளைமேக்ஸில் முடிச்சு வச்சுக்கிறாங்க. செகண்ட் பார்ட்டுக்கும் லீடு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது முன்ன சொன்ன மாதிரி தான் திருஷ்யம் 4ன்னு கூட எடுத்து வச்சுக்கலாம். அந்த படத்தை வந்து ஸ்கூப் பண்ணி வச்சுக்கிறாங்க, அது மட்டும் தான் தெரியுது. அப்புறம் இந்த படத்தோட மியூசிக் வந்து நிறைய இடத்துல போடல, நிறைய இடத்துல சைலண்ட்டாகவே இருக்குது. அது ஏன் விட்டு வச்சுருக்கான்னு தெரில. அதெல்லாம் பார்க்குறப்ப அதுதான் வந்து டல் பண்ணுதா இல்லைன்னு தெரில. இதே அனிருத் கூட்டினா டங்குன்னு அடித்து படம்லாம் ஓட்டியிருப்பார். பட் அந்த மியூசிக்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால போர் அடிக்க ஆரம்பிக்குது.
அதான் இந்த படத்தோட ப்ரோ நல்லா இருந்துச்சு ப்ரோ. எது மாதிரி கதை செம்மையா காமெடி படம் நல்லா காமெடியாவே கொண்டு போயிருக்காங்க. ட்ரகடிட்ட பத்தி ரொம்ப Drug சூப்பரா சொல்றாங்க. சொல்றாங்க படத்தை. சூப்பரா இருந்துச்சு. பாண்டியராஜ் டைரக்ஷன் ஓகே ஆனா வித்தியாசமா தானே இருக்கு. டிஃபரெண்டா இருக்கு ஜேனலோட கொஞ்சம் இது டிஃபரெண்டா ரொம்ப பண்ணிருக்காங்க. காமெடியா ஒரு இதா போச்சுனா இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. சோஷியல் மெசேஜ் இருக்கா? இருக்கு சார். ட்ரகடி பத்தி கரெக்ட்டா சொல்லிருக்காங்க. சூப்பரா இருக்கு. அடுத்த பாட்டு லீட் இருக்கா? கலை சொல்லிருக்காங்க. வர மாதிரி சொல்லிருக்காங்க. இந்த படம் வந்து ஹிட் அடிக்குமா இல்ல? சூப்பரா இருக்குனா ஹிட் அடிக்கும். இப்போ வந்து காமெடி வந்து ரொம்ப அதிகமாகவும் வந்து கொடுக்கல, ரொம்ப கம்மியாக அப்படின்றது கொடுக்கல. காமெடிக்கு வந்து யோகி பாபு அப்படின்றது இருக்காரு. அவருடைய போர்ஷன்ஸும் வந்து ரொம்ப எரிச்சலாக இல்லை. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க யோகி பாபு நிறையா படத்தில் பேசி இருக்கிறாரு அப்படின்றது. இந்த படத்தில் அந்த அளவுக்கு அப்படின்றதெல்லாம் இல்லை, கரெக்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஊர்வஷி, ஜெயராம் அவங்களுக்கு பொண்ணா 2 பேர் வந்து நடிச்சிருப்பாங்க. அதில் ஒருத்தவங்களுடைய பேர் சஞ்சனா. அவங்க யாருன்னா லப்பர் பந்து படத்துடைய ஹீரோயின், ஒன் ஆஃப் த ஹீரோயின். அவங்களும் அவங்களுடைய ரோலில் இந்த படத்தில் ஒரு சின்னதாக ஒரு ரகட் கேர்ள் மாதிரி லைட்டாக வந்து பண்ணியிருப்பாங்க. ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். இன்னொரு பொண்ணு வந்து நடிச்சிருப்பாங்க. அவங்க பேர் எனக்கு அதிதா சம்திங் நினைக்கிறேன், எனக்கு சரியாக பேர் உச்சரிப்பு வரல அவங்க பேர். அவங்க ரோலும் வந்து கொஞ்சம் டீசெண்டாக நல்லா தான் இருக்குது. இது ஹிட் லிஸ்ட்லாம் இல்லை, அவர் அதை விட நல்ல நல்ல படம்லாம் எடுத்துருக்காரு. பட் இது அவரோட ஆவரேஜ் படம், அது அந்த மாதிரி தான் எடுத்துக்க முடியும். ஃபேமிலியாக உட்காந்து ஊர்வஷி அப்புறம் அவங்க ஜெயராம் அவங்களுடைய காம்பினேஷன் அவங்க ரொம்ப நாள் கழிச்சு அந்த பஞ்சதந்திரத்தில் பார்த்துருப்போம். அவங்க அதில் வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. பட் அப்போ எங்கே இருக்கிறப்ப ஒரு காமெடி சென்ஸ் எல்லாம் எப்பயுமே இருக்கும். பட் ஆனால் இப்போ கொஞ்சம் வயசானனால அந்த காமெடி சென்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாகி எல்லாருமே கேரக்டர் ரோல் பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ மெயின் ரோலாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மெயின் ரோலாக பண்ணுறப்ப நிறையா கம்மியாகுது. அது பார்க்குறப்ப 2 பேரும் பார்க்குறப்ப அந்த ஜோடி பொருத்தம் நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு அந்த 2 பொண்ணுங்களும் சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம சாண்டி மிஸ் பண்ணிட்டேன். சாண்டி வந்து அவர் வில்லனாக பண்ணியிருக்காரு. பேயாக கூட வருவார், ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வருவார். அது நம்ம தெலுங்கில் ஒரு படம் வந்துச்சு அந்த ட்ரெயினை வச்சு, அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இல்லை, அவர் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் தான். அவர் ஒரு காப்பாக தான் பண்ணியிருக்காரு. அதுக்கு ஏற்ற மாதிரி அவரோட தன்மை எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபுல்லாகவே பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகாக தான் இருக்குது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஓகே. ரெண்டுமே சேர்த்துன மாதிரி தானே படம், தவிர ரொம்ப விறுவிறுப்பாலாம் போகிற மாதிரி ஒரு த்ரில்லர் மூவியெல்லாம் கிடையாது. நீங்கள் அது ட்விஸ்ட்டுன்னே பார்க்க மாட்டீங்க, அது ட்விஸ்ட்டே கிடையாது உங்களுக்கு. நீங்கள் அசியூம் பண்ண, அதாவது அந்த ட்விஸ்ட்டை நீங்கள் எதிர்பார்க்கவும் மாட்டீங்க, தேவையும் படலை உங்களுக்கு. அவங்க ட்விஸ்ட்டுன்னு சொல்கிறது உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி கண்டுபிடிச்ச நான் ட்விஸ்ட்டு இது ஆல்ரெடி அசியூம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய படத்தில் இருக்கும். இதில் அப்படிலாம் இல்லை. இதுதான் அவங்களோட ஃபேமிலி அப்படின்றது. மற்றபடி அடிஷ்னலாக சொல்லணும்னா மிஷ்கின் அவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஒரு இன்ஸ்பெக்டராக, போலீஸ் ஆஃபீஸராக வந்து நடிச்சிருப்பாரு. அவருடைய ரோல் ரொம்ப இந்த படத்தில் இம்பார்ட்டண்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து என்ன இவர் கொலைனாலே ஒரு இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றது போகும். இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றது என்ன போகுது ஏது போகுது அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கும். அப்புறம் செகண்ட் ஹாஃபோட லாஸ்ட், அதாவது செகண்ட் ஹாஃப் அப்படின்றது ஒன்று வரும்போது அந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருப்பாங்க கதைக்குள்ளே. இந்த கொலையை யார் பண்ணா அப்படின்றத வந்து ரிவீல் பண்ணிடுவாங்க கிளைமேக்ஸில். அப்புறம் மிஷ்கின் அவரோட ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக வந்து காமிச்சிருப்பாங்க. ரீசனாக என்ன இம்பார்ட்டன்னா, இப்போ இருக்கிற சொசைட்டியில் ஒரு ட்ரக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் யாரை வந்து அந்த ட்ரக்ஸ் அப்படின்றது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, யங்ஸ்டர்ஸை வந்து அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணுது. யங்ஸ்டர்ஸில் யாரை டிஸ்டர்ப் பண்ணுது அதிகமாக, பசங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. அந்த பசங்களை டிஸ்டர்ப் பண்ணுறது மூலிமா பொண்ணுங்களே வந்து ரொம்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்றத இந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க. அவருக்கு இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி ஏதோ ஒரு நல்ல கேரக்டராக கொடுத்துருக்கலாம். பட் இந்த படத்தில் வந்து அவருக்கு ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காங்க. அவர் தான் ஃபஸ்ட்டு போட்டு தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு அவர் யார் போட்டு தள்ளினாங்க அதுதான் கதை, அதுதான் கண்டுபிடிக்கும். மிஸ்கின் ரோல் தான், அவர் தான் இந்த படத்தோட ஹீரோன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஏன்னா அவர் தான் வந்து மாஸ்டர் பிளானிங்காக வந்து ஒன்று வச்சுருப்பார். நம்ம கப்புள் ஃப்ரெண்ட்லி நடித்த ஹீரோ கூட இதில் படத்தில் வில்லனாக நடிச்சிருக்கான். ஆனால் ஃபஸ்ட்டு அவனை நல்லா மாதிரி காட்டிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக காட்டியிருக்காங்க. மிஸ்கின் வந்து கடைசியில் வந்து அவருக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. தான் பையனுக்கு வந்து ஃபுல்லாகவே அவன் ட்ரக்கே அடிக்க மாட்டான், அவன் வந்து ட்ரக் அடித்த மாதிரி. நம்ம ரீசெண்டாக கூட அந்த திமுக ஆட்சியில் இருக்கிறப்ப அந்த அந்த சீன்ஸ் வந்து அப்படியே ரெப்ளிகேட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. அந்த சீனை பார்க்குறப்ப அந்த ட்ரக்ஸ்லாம் போட்டு அதுக்கப்புறமேட்டு அவனை ஒரு மாதிரி சம்பவம் பண்ணிடுவான். அந்த ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி அப்படின்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா, மிஷ்கின் அவருடைய மைண்ட் செட்டு சைடில் ஒரு சோஷியல் மெசேஜ் அவேர்னஸாக வந்து சொல்லியிருப்பாங்க. படத்துடைய ப்ளஸஸ்லாம் இது. படத்துடைய மைனஸ் என்னென்னா, நான் வந்து இது பர்சனலாக வந்து சொல்கிறது என்னென்னா, தமிழ் சினிமாவில் சில வருஷமாக வந்து இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்து தொடர்ந்து வந்து படம் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரியல. அது எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதா, உங்களுக்கும் தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த மீனவ சமுதாயம்,
மீனவ மக்கள் அவங்க சைடில் தான் வந்து நிறையா தப்புகள் நடக்குது, க்ரைம் நடக்குது, வெட்டுக்குத்து அதிகமாக அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது, போதை கலாச்சாரம் அப்படின்றத ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி வந்து இதுக்கு முன்னாடிலாம் படம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துலையும் அதே மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அதுதான் கொஞ்சம் வந்து நெருடலாக இருக்குது. திரும்பி திரும்பி வந்து அவங்களே வந்து இந்த சொசைட்டியில் ஒரு முத்திர குத்துறது வந்து சரியாக ஏற்றுக்கிற மைண்ட் செட்டில் எனக்கும் இல்லை, வீடியோ பார்க்குறவங்களுக்கும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். காரணம் ஏன்னா அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு இன்னொரு விவசாயி மாதிரி தான், மீனவர்களும் கிட்டத்தட்ட இன்னொரு விவசாயி மாதிரி தான். கொஞ்சம் மைண்ட் செட்டை வந்து மாற்றிக்கலாம். அந்த இடத்துல தான் கொலைகள் நடக்குது, அந்த இடத்துல ட்ரக்ஸ் நடக்குது அப்படின்னா சில விஷயங்கள் வந்து அந்த இடம் வந்து எப்படி வந்து முன்னேறலாம் அப்படின்றத பற்றி யோசிக்கலாம். அதை விட்டுட்டு திருப்பி தமிழ் சினிமாவில் அதே வந்து திருப்பி காட்டுறது மூலயமா யங்ஸ்டர்ஸ் மத்தியில் அங்கேருந்து தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது, அவங்களை க்ளீன் பண்ணால் அந்த சொசைட்டி க்ளீன் ஆகிடும் அப்படின்ற மாதிரி அவங்க மைண்ட் செட்டில் வந்து விதைக்கிற மாதிரி ஆகிடும். அப்புறம் சோஷியல் மெசேஜ்னு வரும்போது ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி பற்றி பேசியிருக்காங்க. அங்கே எதிர்பார்க்கல, உங்களுக்கு தேவையும் படலை. அந்த ட்விஸ்ட்டு வரும், ஆனால் அந்த ட்விஸ்ட்டு உங்களுக்கு ட்விஸ்ட்டு மாதிரியே தெரியாது, ரேண்டமாக தான் இருந்தது. இதுக்கு முன்னாடி மிடில் கிளாஸ் மூவினா டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து நல்லா பிளாக் பஸ்டர் அப்படின்றது கொடுத்துச்சு. அந்த அளவுக்கு பிளாக் பஸ்டர் அப்படின்ட்டு இந்த படம் அடிக்குமா தெரியல மக்கள் எப்படி கொண்டு போக போகிறாங்கன்னு. ஆனால் ஒரு ஓகே ஆவரேஜான ஒரு மூவி தான். தான் இவர் முடிவு பண்ணார் இந்த ட்ரக்ஸை வந்து இந்த இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழிக்கிறதுக்கோசரம் தான் மிஸ்கின் வந்து பாடப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸில் தான் தெரியும். அது வரையும் இவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்னு தெரியாது. ஒரு மாதிரி ரொம்ப சூப்பராக காட்டியிருக்காங்க. ஓவராலாக 10க்கு ரேட்டிங்கு 9.5. அருமையான ஒரு விஷயம். அப்புறம் இந்த படத்துக்கு பார்ட் 2 லீடிங் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஜெயராம் அவருடைய முக்கியமான ரோல் வந்து ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னாக இருக்கும். இந்த கொலையை வந்து கிட்டத்தட்ட அவர் தான் வந்து கண்டுபிடிப்பார். யார் கொலையாளி அப்படின்றத நான் சொல்ல மாட்டேன், படம் பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுக்கலாம். படம் வந்து ஃபேமிலியாக நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். இது ஒரு டார்க், அதாவது திஷ்யம் படத்தையே பாபநாசம் படத்தையே ரெண்டும் ஒரே படம் தான், இருந்தாலும் பேர் டிஃப்ரென்ஷியேஷனுக்காக நான் சொல்கிறேன். ரெண்டு படத்தையும் நீங்கள் டார்க் ஹியூமர் காமெடியில் நீங்கள் பார்க்கணும்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா இந்த பரிமளா அண்ட் கோ படத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து வாட்ச் பண்ணலாம். இந்த படத்துக்கு 10க்கு ஒரு 7.5 அப்படின்றத வந்து தருவேன். மீதி பாயிண்ட்டுக்கு நான் ஏன் குறைச்சேன்னா ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கும், ஏற்கனவே பார்த்த கதையில் கொஞ்சம் டார்க் ஹியூமரில் வச்சதுனால கொஞ்சம் நான் பாயிண்ட்ஸ் அப்படின்றத நான் வந்து குறைச்சிக்கிறேன். மற்றபடி வந்து இந்த படம் ரொம்ப சூப்பராக இருக்குது.